இன்னைக்கு ஐபிஎல்ல ரொம்ப முக்கியமான மேட்ச். மறுபடியும் பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் அவங்க 2 பேரும் தான் சென்னையில் விளாண்டாங்க. அப்போ வந்து பஞ்சாப் ஜெயிச்சிருச்சு. இது வந்து தர்மன்ஷாலாவில் விளாட்றாங்க. பஞ்சாபோட ஹோம் கிரவுண்டு, செகண்ட் ஹோம் கிரவுண்டு அவங்களுக்கு. அதனால தர்மன்ஷாலாவில் விளாடும்போது சீசன் எப்படி இருக்கு, இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு தெரியல. தர்மசாலாவில் இப்போ தான் இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஐபிஎல் மேட்ச் ஆடுறாங்க. தர்மசாலாவில் வெதர் வந்து நல்ல க்ளௌடியாக இருக்கும். பால் வந்து ஸ்விங் ஆகும் ஸ்டார்டிங்கில். அதனால நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பஞ்சாப் டீம் பார்த்துடலாம். பஞ்சாப் டீம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 7th பொசிஷனில் இருக்காங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. அவங்க 4 மேட்சுமே 4மே ஜெயிச்சா தான் வந்து 16 பாயிண்ட்ஸ் வர முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து இது வந்து வாழ்வா சாவா பிரச்சனை மேட்ச்சு. கண்டிப்பாக பஞ்சாப் வந்து இந்த மேட்ச்சை வந்து ஜெயிக்க தான் பார்ப்பாங்க. பஞ்சாப் வந்து நல்ல போன மேட்ச் வந்து சூப்பராக பவுலிங் போட்டாங்க. சாம் கரன் வந்து சூப்பராக பஞ்சாப் டீமை லீட் பண்ணார். அதே மாதிரி சூப்பராக டீமை பேட்டிங் ஆடியும் கொண்டு போனார். சாம் கரனுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். லாஸ்ட் மேட்ச் வந்து நல்ல பவுலர்ஸை ரொட்டேட் பண்ணார். 19th ஓவர் ராகுல் சர்மாவை போட வச்சு தோனியை வந்து ராகுல் சகரை போட வச்சு ராகுல் சகரை போட வச்சு தோனியை வந்து ஒரு எண்டு அப்படியே 19th ஓவர் ஸ்டாப் பண்ணார். அதெல்லாம் நல்ல டாக்டிஸ் பண்ணுறாரு சாம் கரன். நல்ல பவுலிங் போடுறாரு, கேப்டன் பண்ணுறாரு சாம் கரனுக்கு வந்து ஒரு நல்ல சீசன் இது. நல்லா கைட் பண்ணுறாரு. இன்னும் ஷிகர் தவனை பற்றி இன்னும் எந்த ஃபுல் டீட்டெயில்ஸும் வரல. ஷிகர் தவன் வந்து நாளைக்கும் விளாட மாட்டார் தான் நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த ஓப்பனிங் வர்றாரு பாருங்களேன், அந்த சும்மா வந்து ஜானி பெஸ்டோ வந்து சூப்பராக பேட்டிங் ஆடுறாரு. ஜானி பெஸ்டோ வந்து நம்ம எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த பிரபு பிரபு சிங் சர்மா அவர் என்னங்க அந்த சிங்கை வந்து சும்மா ஓப்பனிங்கில் வந்து பேட்டை விட்றாரு. இது ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஒரு இன்டர்நேஷ்னல் பவுலரை ஃபேஸ் பண்ணுற போது எப்படி பேட்டிங் ஆடணும்னு தெரியாது. ஃபஸ்ட்டு பாலே வச்சு டிஃபென்ஸ் ஆடணும். அது இல்லாமல் சும்மா பேட்டை விட்றாரு. அவர் வந்து ரொம்ப கஷ்டங்க. ஜானி பெஸ்டோ வந்து சூப்பராக பேட்டிங் ஆடினார் சென்னைக்கு எகெயின்ஸ்டாக. சென்னை சேப்பாக்கில் அவர் நல்ல பேட்டிங் ஆடுறாரு. ஜானி பெஸ்டோக்கு ஹேட்ஸ் ஆஃப். அவரும் சூப்பராக பேட்டிங் ஆடினார். நல்ல இந்தியன் டேலண்ட்டை வந்து பஞ்சாப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்துகிட்ருக்காங்க. இதே மாதிரி பஞ்சாப் டீம் விளாண்டாங்கன்னா சான்ஸ் இருக்குது அவங்களுக்கு நல்லா குவாலிஃபை ஆகிறதுக்கு. பஞ்சாப் டீம் வந்து இன்னும் அக்ஷர் பட்டேல் வந்து லீடிங் விக்கெட் டேக்கர், அவரும் அந்த போர்டில் இருக்கார். இன்னும் அவங்களுக்கு வந்து யாரும் ஃபயர் ஆகலைன்னா தித்தேஷ் சர்மா பேட்டிங்கில் கொஞ்சம் வந்து ஃபயர் ஆனார்னா போதும், அதுவும் நல்லாயிருக்கும். தித்தேஷ் சர்மா நல்லா பேட்டிங் ஆடணும். அடுத்து வந்து ஹர்ஷிப் சிங் தான் சூப்பராக பவுலிங் போடுறாரு. ரபாடா அவர் வேலையை இப்போ நல்லா பார்த்துறாரு. ராகுல் சகார்னா ஃபென்டாஸ்டிக்கு. அவங்க டீம் வந்து நல்ல சாலிடாக இருக்குங்க. பஞ்சாப் நல்ல டீமு. சாம் கரன் வந்து சூப்பராக டீமை வந்து வழி நடத்திட்டு போயிட்டுருக்காரு. சாம் கரனுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டீம் எப்படி தான் வழி நடத்தணுங்கிறது கரெக்டாக பண்ணுறாரு. இன்னைக்கு தர்மன்ஷாலாவில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. பார்ப்போம் பஞ்சாப். அடுத்து வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை பார்ப்போம். சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து 5th இருக்காங்க. 10 மேட்ச் ஆடி 5 ஒன் பண்ணியிருக்காங்க, 5 லாஸ்ட்டு, 10 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இன்னும் 4 மேட்ச் இருக்குது. 4க்கும் 3 ஜெயிக்கணும் சென்னை. இன்னும் மட்டும் வர மேட்ச் எல்லாமே டஃப்பு தான். ஒன்று வந்து பஞ்சாப்பு இன்னைக்கு விளாட்றாங்க. அடுத்த மேட்ச் வந்து ஆர்ஆர் இருக்குது, ஜிடி இருக்குது, ஆர்சிபி இருக்குது. இவங்க 3 டீமுமே கொஞ்சம் டஃப்பு தான். பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சா தான் அடுத்த 3 மேட்சை பற்றி பேச முடியும். பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க சென்னை வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக முக்கியமான மேட்ச்சு. பஞ்சாப்பை ஜெயிச்சா தான் வந்து முன்னாடி வர முடியும் பாயிண்ட்ஸ் டேபிளில். இல்லைனா ரொம்ப கஷ்டமாக போயிடும் சென்னைக்கு. ஏன்னா சென்னையை சுற்றிக்கிட்டு எல்லா டீம்ஸும் இருக்குது. டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்குது. பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்னா பஞ்சாப்பும் மேலே வந்துடுவாங்க. அதனால் ஜிடியும் ஜெயிச்சா ஜிடியும் மேலே வந்துடுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுதுன்னே தெரில பாயிண்ட்ஸ் டேபிள். ஆனால் சென்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. பஞ்சாப் வந்து பீட் பண்ணியே ஆகணும். பத்திரானாவும் தீக்ஷனாவும் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. வந்துடுவாங்க கண்டிப்பாக, இந்த மேட்ச்சுக்கு வந்துடுவாங்களாம். சென்னைக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. தீபக் சாகர் வேறு இன்ஜுரியில் போயிட்டார். அவர் இடத்த வந்து யார் ஃபில் பண்ண போகிறான்னு தெரியல சென்னைக்கு. அது ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சென்னை. ஆனால் ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னால் நிறைய பேர் இருக்காங்க சென்னைக்குள்ள. அது என்ன சௌத்ரி வேறு இருக்கார். ஆனால் ஒரு மேட்ச் விளாட வச்சாங்க, எக்ஸ்பென்சிவாக இருந்தார். தேஷ்பாண்டேவும் ஃபீவர்லேருந்து ரிட்டர்ன் ஆகிட்டார்னா நல்லாயிருக்கும். தேஷ்பாண்டேவும் ரொம்ப மிஸ் பண்ணாங்க பஞ்சாப் கேமுக்கு. ஏன்னா தேஷ்பாண்டே ரன்னு கொடுத்தா விக்கெட் எடுத்துருவார். இந்த சதுர் தாக்கூர் என்னங்க பவுலிங் போடுறாரு. சும்மா ஏதோ கடமைக்கு வந்து உஸுன்னு போடுறாரு தவிர மற்றபடி அந்த எஃபெக்டிவான ஒன்றும் போடலை.
நாளைக்கு ரொம்ப முக்கியமான மேட்சாக இருக்கும் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு. ஏன்னா தர்மன் ரொம்ப ஸ்விங்கிங் கண்டிஷனு, பால் நல்லா ஸ்விங் ஆகும். அவருக்கு வந்து ஹர்ஷிப் சிங், ரபாடாலாம் இருக்காங்க பஞ்சாப்க்கு, அவங்க ஸ்விங் பண்ணுவாங்க. சென்னையில் ஸ்விங் பவுலரே வந்து தீபக் சாகர் தான், அவர் இல்லை. அதனால் பெரிய மைனஸு தீபக் சாகருக்கு. தேஷ்பாண்டேனா ஸ்விங் பண்ண மாட்டார், போடுவார், பட் ஆனால் அவ்வளோவாலாம் ஸ்விங் ஆகாது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில சென்னை. சென்னை வந்து ஒரு நல்ல டீமாக தான் இருக்குது. அவங்களும் வந்து நல்லா விளாண்டுட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க சென்னையே. சென்னைக்கு வந்து அந்த சமீர் ரிஸ்வி வந்து இன்னும் ஃபயர் ஆக மாட்டேங்கிறாரு. சும்மா ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு சமீர் ரிஸ்வி. ரிஸ்வி வந்து கொஞ்சம் நல்லா விளாடணும், அப்போ தான் வந்து டீமை வழி நடத்த முடியும். சிவம் துபே லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர், அது ஒரு மேட்ச் ஃபெயிலியர்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அது பரவாயில்ல, அது நம்ம பார்த்துக்கலாம். மொயின் அலி வந்து அட்டாக்கிங்காக ஆடணும். மொயின் அலியை கொஞ்சமாச்சும் முன்னாடி அனுப்பலாம், இல்லை மொயின் அலியை ஓப்பனிங்காச்சும் இறக்கி விடுங்க. மொயின் அலி வந்து நல்லா விளாடுவார். மொயின் அலி வந்து என்ன கேட்டால் ரகானேக்கு பதிலாக மொயின் அலியை ஓப்பனிங் இறக்கிட்டு ரகானேயாச்சும் நம்பர் 3 இருக்கலாம், இல்லை மொயின் அலியை நம்பர் 3 இருக்கலாம். அந்த அப்புறம் இங்கிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் வில்சன் சூப்பராக பவுலிங் போட்டாருங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. சென்னை இப்போ சேப்பாக்கில் விளையாடும் போது ஃபர்ஸ்ட் ஓவரே மேடின் போட்டார். அப்புறம் பின்னாடி வந்து இவர் அடிச்சிட்டாரு, இந்த ஜானி பெஸ்டோ அடிச்சிட்டாரு. இன்னைக்கு வந்து கில்சன் வந்து சூப்பரான பவுலராக இருப்பார் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஏன்னா ஸ்விங்கிங் கண்டிஷனு, அவர் லாஸ்ட் மேட்ச்சே நல்லா ஸ்விங் பண்ணார், நல்லா அவுட் ஸ்விங் போட்டார். இந்த ரிச்சர்ட் கில்சன் வந்து 35 இயர்ஸ் 34 இயர்ஸ்க்கு மேலே ஏஜ், பட் ஆனால் சூப்பராக பவுலிங் போட்டார். அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவர் நாளைக்கு தான் பெரிய த்ரெட்டாக இருப்பாருங்க. ஏன்னா எனக்கு வந்து பஞ்சாப் வர்சஸ் சிஎஸ்கே டீம் மேட்ச் எல்லாம் வந்து நான் வந்து 50-50 தான் கொடுப்பேன். ஏன்னா சென்னை டீமை வந்து நம்ப முடிய மாட்டேங்குது, முன்னாடி மாதிரி விளாட மாட்டேங்கிறாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் படி நாளைக்கு வந்து 2 டீமுக்குமே வந்து நான் 50-50 தான் கொடுப்பேன். ரொம்பனா நான் பாயிண்ட்ஸ் தர மாட்டேன். சாரி, சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் 50-50 தான் கொடுப்பேன். என்னோட ப்ரெடிக்ஷன் படி என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஐபிஎல் வந்து ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. இந்த சீசன் ரொம்ப ரொம்ப டஃப்பாக போயிட்டுருக்கு. யார் உள்ளே வருவாங்கன்னே சொல்ல முடியல. குவாலிஃபைடு கேகேஆரும் ஆர்ஆரும் 4 குவாலிஃபைடு ஆயிடுவாங்க. ஓகே, ஆர்ஆர் ஏற்கனவே குவாலிஃபைட் ஆயிடுச்சு. கேகேஆர் இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சா அவங்களும் குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. மற்ற டீம்ஸ் தான் பிரச்சனையாக இருக்கும். பாப்பா என்ன நடக்க போகுதுன்ட்டு. இந்த ஐபிஎல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. எனக்கு வந்து சென்னை வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் தர்மன்சாலாவில் நான் 2 டீமுக்குமே என்னோட ப்ரெடிக்ஷன் படி நான் 50-50 தான் கொடுக்குறேன்.